அனைவருக்கும் விக்டரி டுடேனுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே நாம் புதிதாக ஆரம்பித்துள்ள வாய்ஸ் ஆஃப் சோசியல் அவேர்னஸ் என்னும் யூடியூப்பிற்கான காரண காரியங்கள் குறித்து காணலாம். நமது யூடியூபினுடைய வாய்ஸ் ஆஃப் சோசியல் அவேர்னஸ். ஆகவே இந்த காணொலி சோசியல் அவேர்னஸ் என்றால் என்ன என்பது காணலாம். இது குறித்த சோசியல் அவேர்னஸ் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, முக்கியத்துவம் என்ன, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அதை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், எவ்வாறு அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுகின்றன என்பதை பற்றி விரிவாக காணலாம். ஆகவேதான் இந்த யூடியூப்புக்கு ஏற்ற தலைப்பு ஒன்றை இதுக்கு பேர் தீம் ஏரியா என்று சொல்ல. சோசியல் அவேர்னஸ் என்னென்ன கொடுக்குது, என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்துன்னு பார்த்தோம்னா, டெவலப்பிங் எம்பத்தி, இன்க்ரீசிங் பாசிட்டிவிட்டி, ஃபாஸ்டரிங் செல்ஃப் அவேர்னஸ், என்கரேஜிங் இன்க்ளூஷன், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். செய்கின்ற சோசியல் அவேர்னஸ்னுடைய வரையறை என்னன்றதை பார்க்கலாம். The ability to take the responsibility and empathize with others, including those from diverse background and culture. இதனுடைய பொருள் என்னவென்றால், பல்வேறு பின்புலங்கள் பண்பாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களுடன் எம்பத்தியை இணக்கமாக வேண்டும், பிணைப்பாக கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சோசியல் அவேர்னஸ். மூன்று, the ability to understand social and ethical norms of behavior and to recognize family, school and community resources. முதல் பாகம் சமூக அண்டர்ஸ்டாண்டிங் சோசியல் அண்ட் எத்திக்கல் நார்ம்ஸ், அதனுடைய வரைமுறைகளை. இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் நான் வெர்பல் கோர்ஸ்க்கு ஒரு உதாரணம் என்னன்னா, பெரிய பெரிய சோசியல் அவேர்னஸ் என்று பார்த்தா அவர்களது பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேலை செய்வார். நெகட்டிவ் எமோஷனல் ஸ்கில்ஸ் இல்ல, social emotional learning, recognizing and providing support, perspective taking and compassion. சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோசியல் அவேர்னஸ், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும். என்ஹான்சிங் எம்பத்தி அண்ட் கம்பேஷன், ப்ரொமோட்டிங் சோசியல் ஜஸ்டிஸ், முக்கியமான விஷயம், சமூக நீதி, இன்ஃப்ளூயன்சிங் பாசிட்டிவ் சேஞ்சஸ், நேர்மறை மாற்றம், பில்டிங் இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி, ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சமூகத்தை உருவாக்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங்கர் சோசியல் அவேர்னஸ் ஸ்கில்ஸ், அதனுடைய நன்மைகள், பெட்டர் கம்யூனிகேஷன், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், என்ஹான்ஸ்டு எமோஷனல் வெல்பீயிங். இப்போ இன்றைய சமூகத்தில் நம்ம இந்த ஐடி உலகத்தில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம், நெல்லிக்காய் ஒரு மூட்டையில் நெல்லிக்காயை கட்டி வச்ச மாதிரி இருக்கிறோம். அந்த ஸ்ட்ராங் பைண்டிங், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், பெட்டர் கம்யூனிகேஷன் கிடையாது. சரிங்களா? அதற்காகத்தான் இப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் சோசியல் அவேர்னஸ் தேவை பார்த்தோம். சோசியல் சென்சிட்டிவிட்டி, அதை வளர்ப்பதுதான் அண்டர்ஸ்டாண்ட் எமோஷன் வித் அதர்ஸ், எமோஷனல் வேரை புரிந்து கொள்ளுதல், சோசியல் இன்சைட். அப்படின்னா என்னன்னா, சூழ்நிலைகளை ஜட்ஜ் பண்றது, சூழ்நிலையை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளுதல், சோசியல் கம்யூனிகேஷன். இப்போ என்னன்னா, சமூக இந்த விழிப்புணர்வுக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்ல வேண்டும். எம்பத்தி, எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி தகவல் கான்சியஸ், ஒரே மாதிரியான பேச்சு, ஒரே உரத்த குரல்ல உரத்த சிந்தனையில பேசக்கூடாது. அதற்கான வார்த்தைகளுக்கு விதிமுறைகள் உண்டு. அதற்கான நடைமுறைகளுக்கு ஏற்ப, சமூக கட்டமைப்பு நடைமுறைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் சோசியல் அவேர்னஸ். புரிஞ்சிருக்கோம். இப்ப ஒரு தலைவர் எப்படி, ஒரு சமூக விழிப்புணர்வு உள்ள தலைவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, வில் மேக் ஏ லீடர். சோசியல் அவேர்னஸ் கத்துக்கிட்டாருன்னா, தெரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த தலைவர் எப்படி இருப்பாருன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இட் மீன்ஸ் டு லிசன், ரிப்பீட் வாட் வாஸ், பே அட்டென்ஷன் டு டோன் ஆஃப் வாய்ஸ், குரலற்றவர்களின்
குரலா இருப்பார். அவேர்னஸ் வாட்ச் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ். இன்டெலிஜென்ஸ் தலைவர் தன் தொண்டர்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான் உடல் மொழிகளை கூட புரிந்து கொண்டால் எமோஷனல் எமோஷனல் கவனித்து பிறர்களுக்கு ஏற்ற மாதிரி இணக்கமாக பிணைப்பாக fingers on pulse of emotional intelligence உண்டு. நோட்டீஸ் தி Barriers, avoid the drive. டிரைவ்னா அவசரம்னு அர்த்தம். Stop talking, no taking notes. பல்வேறு சமூக கட்டமைப்பு இருக்கிறவங்கள ஒன்றிணைந்து வாழ்வதே ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் வித் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் அவேர்னஸ் வந்ததுன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தானாக வந்துடும். அது என்ன மாதிரினா எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்கன்னா எக்ஸலண்ட், அவர்கள் யார் என்றால் இந்த திறன் பெற்றவர்கள், எக்ஸலண்ட் லிசனர், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எம்பத்தட்டிக். நீங்க என்ன செய்ய நான் ஜட்ஜ்மெண்டல். இப்போ சிலர் என்ன செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இவர் இருப்பார், இவர்னால ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் அவேர்னஸ் உலகத்துல எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கு என்னன்னு சொல்லுங்க, ரிலேஷன்ஷிப்பை ஊக்கப்படுத்துது. கருப்பா இருக்கவங்களுக்கு அறிவு, கான்டாக்ட்ஸ் வித் அதர்ஸ், கருப்பா இருக்கு கல்டிவேட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த அளவுக்கு ஒரு அறிவாளி இல்ல அப்படின்றதுதான் நான் ஜட்ஜ்மென்ட். முன்கூட்டியே ஒரு எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரியான நேரத்துல இதெல்லாம் படிச்சிட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்யூனிகேட்டிங் இதெல்லாம் வந்து பள்ளி இந்த தேவையற்ற பேச்சுகள் இருக்காது. குடும்பம், சமூகம், கம்யூனிகேட்டிங் எஃபெக்டிவ் ஆகிய அனைத்துக்கும் இந்த சோஷியல் அவேர்னஸ் முக்கியமான தகவல் தொடர்பு. இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், சோஷியல் அவேர்னஸ் உறவுகளை மேம்படுத்தும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வளர்ப்பார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்தா ரிலேஷன்ஷிப் டெமான்ஸ்ட்ரேட்டிங் கல்ச்சரல் எல்லா சமூகத்துல வந்து அவர்களால வந்து ஏற்கனவே இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தாச்சு. சரிங்களா? கல்டிவேட்டிங் அவேர்னஸ், எவ்வாறு சோஷியல் அவேர்னஸை நம்ம பரப்புவது, விதைப்பது. எஜுகேஷன் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். இப்போ வந்து தொலைதூர கல்வி மூலமாக படிக்கலாம். ஆக்டிவ் லிசனிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். என்கேஜ் வித் டைவர்ஸ் கம்யூனிட்டி, பலதரப்பட்ட சமூகங்களை ஒன்றாக ஒரு இடத்துல கூட்டி பழகுவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். ப்ராக்டிசிங் எம்பத்தி, ஈவு இரக்கத்தை வேண்டும், பயிற்சி அளிக்க வேண்டும். எண்ணங்கள், தனிநபர் இலக்குகளுக்கு மரியாதை கொடு. ஃபீட்பேக். ஆகவே சோஷியல் அவேர்னஸ் என்பது சமூகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமானது. இந்த காணொளி வாயிலாக அது எவ்வாறு பங்களிக்கிறது என்பதை பார்த்தோம். சிறு குழந்தைகள் முதல் சீனியர் சிட்டிசன் வரை சோஷியல் அவேர்னஸ் தேவை. பள்ளி, கல்லூரி, சமூகம் அனைத்து இடங்களுக்கும் விடைபெறுவது அனைவருக்குமான அனைவருக்கும் என்டர்பிரைசஸ். வயது வித்தியாசம் இல்லாமல் தேவை மட்டும் கல்வி தேவை இல்லாமல் மனிதன் வாழ்வதற்கு சோஷியல் அவேர்னஸ் மிக மிக அதுல கொடுக்கப்பட்டுள்ள. ஆகவே இந்த காணொளி வெப்சைட்டை பார்த்து நாங்க என்னென்ன சேவைகள் செய்யறோம், எவ பெய்டு, வாய்ஸ் ஆஃப் சோஷியல் அவேர்னஸ் அப்படின்றத பாருங்க. 13 வகையான சேவைகள் காணொலியை